ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வாழைத்தண்டு வச்சு நல்ல சூப்பர் டேஸ்டில் ஒரு ஹெல்த்தியான பொரியல் தான் நம்ம செய்ய போகிறேன். வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். கொலஸ்ட்ராலு, கிட்னி ஸ்டோனு, சுகரு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது தான் வாழைத்தண்டு. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு. நல்ல சூப்பர் டேஸ்டில் தான் இந்த வாழைத்தண்டு பொரியல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளவும் வாழைத்தண்டு நான் எடுத்திருக்கிறேன். வாழைத்தண்டுக்கு மலையாளத்தில் வாழைப்பிண்டி என்று தான் சொல்லுவாங்க. வாழைத்தண்டு வச்சு செஞ்ச ஒரு தீயலிൻ്റെ ரெசிபி நான் முன்னே என்னோட சேனலில் വീഡിയോ അപ്ലോഡ് பண்ணியிருந்தது. சாப்பாടിൻ്റെ കൂടെയും ചപ്പാത്തിയുടെ കൂടെയും അതേമാതിരി ഇഡ്ഡലി, ദോശ എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും നല്ല കോമ്പിനേഷൻ ആവുற ஒரு குழம்பு தான் வாழைத்தண்டு தீயல். அதனோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். இந்த பொரியலுக்காக வாழைத்தண்டு நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி ரவுண்டில் நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். சின்ன சின்ன பீஸாயிட்டு ரவுண்டில் கட் பண்ணி எடுக்கும்போது இதில் இதே மாதிரி நார் மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த நார் நம்ம எடுக்கக்கூடாது. இது நம்ம உடம்புக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த நாரெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணணும். விரல் வச்சு இதே மாதிரி சுற்றிச்செடுத்தா போதும். நம்ம விரலில் இது சுற்றி வந்துடும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். நம்ம கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்துக்காக டாக்டர்ஸு நிறைய சஜஸ்ட் பண்ணுന്ന ஒன்று தான் வாழைத்தண்டு. ஃபைபர் அதிகம் இருக்கிறதுனால இது சாப்பிட சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம செய்ய போகிற பொரியலில் பச்சைப்பயிறு சேர்த்து தான் இந்த பொரியல் செய்ய போகிறேன். அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிய வாழைத்தண்டு ஒட்டுக்காக சேர்த்து வச்சு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாகிட்டு நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி தான் பொரியலுக்கு கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இதில் லைட்டாக கரை இருக்கும். அந்த கரை எல்லாம் போகணும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பாருங்கள், நான் தட்டில் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக மிக்சியோட ஜார்லேக்கு 4 பூண்டு, 8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவையும் போட்டு லைட்டாக அரைச்செடுக்கலாம். அப்புறமா ஒரு கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு கடுகு தாளித்து எடுக்கலாம். அதிலேக்கு நம்ம அரைச்ச தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். தேவையான உப்பு போடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி தேங்காய் நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு இதிலேக்கு சேர்த்து அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். வாழைத்தண்டு வெந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 5 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா மூடி திறந்து கலர் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா கலர் விட்டுட்டே இருக்கு. நம்ம வாழைத்தண்டு வேகிறதுக்கு நல்ல டைம் எடுக்கும். அதனால தான் இதே மாதிரி கலர் விட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட வேக வைக்கிறது. ஆனால் இது வேகிறதுக்கு டைம் எடுத்திருந்தாலும் இதிலேக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. வாழைத்தண்டில் நல்ல தண்ணி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் இதிலேக்கு தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. இந்த மாதிரி இடையில மூடி திறந்து கலர் விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமிலெல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வச்சுட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வாழைத்தண்டு கரெக்டாக வெந்து வந்துருச்சு. உப்பெல்லாம் இருக்குதா இல்லையா என்ன இந்த டைமில் நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இனி 1/2 கப்பு
பச்சை பயிரை உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்தது. இது வந்து இதுக்கு மேலே போட்டு நமக்கு 1 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டும் பச்சை பயிரும் சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம தேங்காயும் வாழைத்தண்டும் பச்சை பயிரும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு பொரியல் தான் இது. வாழைத்தண்டில் ஃபைபர் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பச்சை பயிரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதனால இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பொரியல் தான். சாப்பாடிൻ്റെ கூடையொക്കെ பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பொரியல். அதே மாதிரி நம்ம கஞ்சியோட கூடையொക്കെ நல்ல காம்பினேஷன் தான் இந்த பொரியல். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்தியிருக்கு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான வாழைத்தண்டு பச்சை பயிர் பொரியல் ரெடி ஆகிருக்கு. இது வந்து சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு தட்டிலேக்கு நமக்கு மாற்றலாம். அருமையான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான பொரியல் தான் வாழைத்தண்டு பச்சை பயிர் பொரியல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.